இல்லை என்னத்த ஊற்று ஊற்று பார்க்குறேன் சிட்டுப்பிள்ளை ஹத்தடி ஹத்த துத்துடி சார பாம்பு ஊது இருக்கு தவுதாங்க வரா காதல் மாடிச்சா இது என்னங்கடா பெரிய சண்டையாக இருக்கும் போல ஊமச்சிக்கும் நம்ம வரி குதிரைக்கும் நேற்று சாயந்தரம் சண்டை இந்த சண்டை ஓடுது வாரு ஊமச்சி ஓடுறா போய் விரட்டி முட்டுறா வரி குதிரை வீம்பு பண்ணுறா நடா என்ன பெரிய சண்டையாக இருக்கும் போல. என்னைக்கு 8:45 காலையில் கிளம்புறாரு, இன்றைக்கி நம்ம கூட 11 மணி கிளம்புறாரு. எல்லா பேரும் இதுக்காக என்ன கரடை வாங்க யாத்து இந்த சண்டை போயாது போல. இன்னும் இன்றைக்கி அடிச்சுக்கிருக்கா வரி குதிரை வீம்பு ஊமச்சி ஓடுறவளை போய் மறிச்சு கொம்பு வச்சு கழுத்தில் குத்துறாங்க. வரி குதிரை ரொம்ப ஓவராக போய்க்கிருக்கேன் வாரு விட்டுக்க கொம்பு ஓட நானும் விடுறேன் நானும் பார்த்தேன் பாவம் பாதியா தவறேன் நீ ஓடு வரி குதிரை சே உமிச்சே கொம்பு ஓடிக்காம மாட்டா இன்னைக்கு. ஆத்து நடங்க உங்கள் சண்டையை எனக்கு விளக்கவா எனக்கு நமக்கு அவங்க ஓடிக்கிருக்காங்க ஆளுக்கு ஒரு பக்கம் பசியில் வந்தது லேட்டு இதில் உங்கள் வேறு ஃபைட்டு என்ன பாரு வரி குதிரை இப்படிலாம் வீம் பண்ணி நீ இருக்கிறாள் அடிச்சுக்கிருக்கா ஒன்று அடிக்க ஒரு ஆள் வந்துடும் பார்த்துக்க சொன்னால் கேளு அவர் ஓடுறவங்கள போய் விரட்டி ஆத்து ஊமிச்சே இன்றைக்கி நீ வேஞ்ச மாதிரி தான் குபுரு எப்போ இன்னமும் பகையாளி மாதிரி 10 வருஷம் பகையாளி மாதிரி இந்த சட்டை விட்றாங்க. ஆத்து இந்த சட்டை இன்றைக்கி நிற்கிறது போல விட்டா கொம்பு உடஞ்சவன் பார்க்குறேன் வரி குதிரை வேஸ்ட்டாக போகிறேன். ஆத்தே இந்த சண்டை நிற்காத போல இங்கே பாருங்க சண்டையை போகிற ரொம்ப போட்டுருக்காங்க ரொம்ப பெரிய பகையாளி எனக்கா நம்ம வரி குதிரை விட்டுறாங்க. ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம், என்னோடய பேர் வைரம். இன்றைக்கி கிளைமேட் செம்மையாக இருக்கிறது ஆனால் சாரில் விழுக்காமல் தான் சரித்தேன். நானும் வலிக்கு பார்த்தேன் என்னால் முடியலைங்க தவிச்சு போயிட்டேன். எத்தனை நேரம் நானும் அம்பேர் மாதிரி திருத்து வேலைக்கு போய் சண்டை ஓடுறாங்க கொம்பு ஓடி போகுது வரி குதிரை 9 ஓடைய போகுது நல்லா தெரியுது. கொஞ்சம் விட்டு அவங்க ஓடியாந்துருவாங்க. என்கிட்ட பிரிச்சுக்கு வந்திருக்கேன் வரி குதிரையை ஊமிச்சேன் எனக்கு கொஞ்சம் மடைக்கணும் பாட்டு போ நண்டு வேறு சண்டை ஓடிச்சே நான் பாட்டு போகிறேன்ற. ஒரு காலத்தில் வரி குதிரை சுருமா அப்புறாணியாக சாம்பாராக இருந்தது. இதெல்லாம் சுறுசுறுப்பே இருக்காது. நான் வஞ்சிக்கிட்டே இருப்பேன். ஸ்கைபால் முகத்தில் பிறந்ததா நீண்டு இன்றைக்கி என்னடாண்டா அவங்க அம்மாவை அடித்து அதுக்கப்புறம் ஊமிச்சி அடிச்சுக்கிருக்கா சிக்கரெல்லாம் அடிச்சுக்கிருக்கா என்ன அடிக்கிறா இவளை எதுக்கிறதுக்கு ஒரே ஆள் நம்ம நரி உள்ள நரி தான் நல்லா முட்டுவாப்ப நரி யோசித்தாண்டா ஏற்று முட்டுவா. நின்று மேய்கிறா இந்த இடத்துல நின்று மேய்கிறா இன்றைக்கி போன நேரம் பருத்தி காடு போகிறது இல்லாட்டி அங்கிட்டு போகிறது. நேற்று அங்கிட்டு வடக்க கூட்டு போனேன் இன்றைக்கி பருத்தி காடு பக்கம் எடுத்து வந்துச்சாங்க இந்த வேளாம்பரத்து பக்கம். இந்நேரம் போனாங்கன்னா அங்கே போய் நின்றுக்குருவாங்க மடைக்கு போடுவோம் மீளுக்கு இல்லாத மேட்செல்லாம் அவங்களுக்கு ஊமிச்சு பின் வாங்கிட்டாங்க தோத்துட்டா. பார்த்தீங்களா என்ன சேட்டையை அவளை ஆடு விரட்டிக்கிருக்கா பார்த்தியா இப்படி கிடா வரட்டுற மாதிரி இப்படி ஒரு ரொம்ப கொழுப்பு கூடி போச்சு வரி குதிரை கொழுப்பை குறைக்கணவா வெயில் காலம் தரனாலே கொழுப்பு குறைஞ்சவும் பாவத்தை அவளை விரட்டிக்கிருக்க. அவர் பின்னாடியே பாவத்தை அவளை மேய விடாமலே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. எதிர்த்து முட்டை ஒரு ஆள் கூட பெரியவனும் இல்லையா எதிர்த்து முட்டை போட்டுறாங்களே வந்துட்டாங்க வந்து நரி வந்துட்டாங்க எப்படி முட்டுறா ஒரு முட்டி விட்டா வரி குதிரையை பரவாயில்லங்க நரி வரி குதிரைக்கு பின்னாடி பிறந்தப்ப நாங்கள் 2 முட்டு அவள் சும்மா இருக்க மாட்டாளா நெத்தி விட்டு கோவப்பட்டா. இப்போ பின் வாங்குற வரைக்கும் எத்தனை நேரம் பொறுத்து பார்த்தாங்க யாத்தா நெத்தி போட்டு நினச்சா எத்து முட்டலாம் ஆனால் முட்டை நிறைய ஆனால் முட்டுறாங்க பரவாயில்லங்க வரி குதிரை அரட்டா வரிக்குறை பயந்து போகிறா. இவங்க முட்டுறதை பார்த்தா எனக்கு தாங்க பயமாக இருக்குது. சென குட்டி வேறு குட்டி அவ்வாடு பகுத்தில் முட்டி போடுவாங்கன்னு பயமாக இருக்குது. முட்டுறாளுங்களே தடையாத்தான் இவங்க சண்டையை வளர்க்க முடியாதுங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு ஆள் நம்பிக்கணும் போல் சண்டையை வளர்க்குறதுக்கு. நான் அங்கே கரையில் விட்டு கீழே இறங்கும்போது முட்டுறாங்க. இப்போ இருந்தா நேற்று சாயந்தரம் வீட்டுக்கு போகல இங்கேருந்து நம்ம வடக்கிருந்து வர்றேன் சண்டை ஓடிக்கிருக்கு. நானும் விலைக்கு பார்க்குறேன் அதுக்கப்புறம் விட்டுட்டேன். வீட்டில் போய் முடிக்கிட்டாங்க ஆளுக்கு ஒரு தனி கயிறு பிடிச்சி கட்டி வச்சோம். இப்போ காலையில் கயிறை கழட்டி விட்டுனேன் சண்டை பெரிய பகையாக இருக்குன்னு தெரியல. இத்தனை வருஷம் பகையா யாரு கண்டா நான் பாடு பேசிக்கிட்டே இரு கருவாச்சி அந்தந்த வேறு இந்த கிரேசி ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிடுது. அடுத்து யார் ஸ்கைபாலை வம்பளுக்குறாங்க சேட்டையை பார்த்தியா போய் வரைக்கும் ஸ்கைபாலை சிம்பர் கம்பளுத்துட்டா. ஸ்கைபால் கோவம் ஸ்கைபால் பாலைய பவர் வந்துச்சு நினைக்கிறேன் எல்லாத்தையும் முட்டை ஆரம்பிச்சிட்டாங்க. வரி குதிரை சொன்னா கேளு ஒன்றுக்கு இருக்கிற சண்டையெல்லாம் இழுத்து விட்டேன். ஆனால் ஸ்கைபால் கொஞ்சம் பவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்து முட்டை ஆரம்பிச்சிட்டா எல்லாத்தையும் கொஞ்சம் பவர் வருது பயவில்லை பழைய பவர் வருதுல்ல இன்னும் எடுத்து முட்டை ஆரம்பிச்சிருவா. என்ன பௌத்துலேயே முட்டுவாங்க சீர் இல்லாமல் முட்டுவான். எவ்வளோ தும்புறது சிட்டுப்புள்ள தானே மூக்குக்குள்ளே பூச்சி ஏறிச்சா வர நம்ம சிட்டுப்புள்ளையும் எங்கே வேரிஸ் பெண்கோயினை காணாம். பெண்கோயின் இருந்தாங்கன்னா இருந்தாலே ஆமாம் அவனை காணவே காணோம். 2 பேரும் சேட்டை பண்ணுதுங்க வீட்டில் நைட்டு ரொம்ப அடங்க மாட்டேன்டுது. அம்னியாத்தா எங்கே வரீங்க அம்னியாத்தா நெத்து திண்டையா தட்டி விட்டேன் அந்த மரத்தில் நல்லா இருந்துச்சு காய் திண்டாலும் தெரில. அம்னியாத்தா இங்கே வா அதை உன தரேன் அம்னியாத்தா உன்னை தாண்டி கூப்பிட்றேன் எது கூப்பிட்றேன் பாரு இங்கே வாருத்தா அம்னி அங்கெல்லாம் தின்ன கிடைக்காதுத்தா இலைய தின்னு கூப்பிட்டா காது ஏற்காமல் ஊர்ற நீ. இன்றைக்கி நம்ம செனக்குட்டி நண்டு மக ஜெசிகா வீட்டில் விட்டு வந்துட்டு நேற்று ரொம்ப என்னன்னு தெரில ரொம்ப ஸ்லோவாக நடந்துட்டா. காலில் எதுவுமே சேர்த்து பொண்ணு இல்லை அந்த காணையம் இல்லை அவளுக்கு முடியலையா என்னன்னு தெரில காய்ச்சலாம் தெரில. இருந்தாலும் விட்டு போட்டு தின்கிறா இருந்தாலும் செனக்குட்டியா எதுக்கு அழைச்சிக்கிட்டு வீட்டிலே
நல்லா இந்த வரப்போகிறத்து நல்லா அருகு இருக்குது, அதை கொஞ்சம் அறுத்து வச்சுருக்கோம். அது போக 2 3 கொம்பெல்லாம் வீட்டில் இருக்குது, அதையெல்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு வந்தாச்சு. அது கூட நமக்கு துணைக்கு நம்ம விரும்பாண்டி இருக்காப்புல, அவன் கொஞ்சம் கால் நல்லா ஊன்றியான். இருந்தாலும் இந்த ஈரத்துக்கு அதுக்கு இன்னும் 2 நாள் வீட்டில் போடுவோம். அதுக்கப்புறம் பற்றி வந்துக்கிறோன்னு விட்டோம். கால் புண்ணு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா சரியாக போச்சுங்க. இருக்கிற ஆடுகள் தான் சரியாயிடுச்சு. அவங்க 2 பேருக்கு தான் கொஞ்சம் இப்போ புரட்டும் பொறுமையாக ஒவ்வொருத்தனா ஆட்டோட சேர்ப்போம். எலியம்மா எலியம்மா அதெல்லாம் பயந்து ஓடுவா. இப்போனா அவள் புரிஞ்சுக்கிட்டா, சரி நம்ம வாங்கிக்கியா இருந்தேன் அப்படின்ட்டு. சின்ன பிள்ளை ஓடி இப்போ அந்தலேருந்து பயந்து கொஞ்சம் ஒட்டப்பட்டா. இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. எலியே தென்னாவட்டுக்கு ஒரு இப்படி சில பரம்பரைக்கு பரவாயில்ல, இவ்வளோ ஒருத்தி நல்லா சுத்த சீனி ஆட்டில் இருந்தால் ரொம்ப பரவாயில்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் அவ்வளோ தென்னாவட்டு பிள்ளை மாதிரி வரமாட்டேன்ச்சு. நல்லா வந்துட்டா, வளர காலு சரியாயிடுச்சு. நல்லா இந்த காலு இந்த இருக்காங்க. இந்த காணப்பை இவ்வளோ இப்படித்தாங்க வரும், இங்கே வரும், பின்னாடி வரும், தான் குழம்பு தான் இருக்கா அங்கே வரும், காண வரும்னு ஒரு நண்பர் கேட்டது எங்கெங்கிட்ட இந்த இடத்துல இந்த இதில் இடத்துல வரும். அப்படியே அது வாடகை இன்னும் குண்டக்க மாட்டே வருங்க. இந்த முன்னங்காலி வரும், அது 4 காலி வரும், வாய்க்குள்ளே வரும். வாய்க்கான கால்கான எப்படி இருக்கும், இன்னும் கால் கொஞ்சம் தாங்குறாளா. இன்னும் 6 நாள் இருந்தால் அந்த பவர் இருக்குது. வர்ற வழியில் நம்ம எப்போயோ ஸ்கூலை தாண்டி கரையில் ஏறும்ல, அங்கே 100 நாள் வேலை திட்டக்காரங்கள் அந்த கவர்மெண்ட் ஜாபஸ் நிறைய வரிசையாக உட்காந்துருந்தாங்களா. நம்ம மாடுக பார்த்தோம், என்னடா முடிவு கூட்டமாக உட்காந்துருக்காங்க, இது திருவிழா வந்துச்சு விரிக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அந்த விரிக்கிற தன்மை ரொம்ப விளையாடுக்கு இருக்கு போல். அதுக்கப்புறம் அவங்களே பார்த்து குடுக்குன்னு ஓட்டாங்க. அதே போல் சின்ன பிள்ளை ஸ்கூல் பிள்ளை அந்த பையெல்லாம் போட்டு போகிறது பார்த்துச்சுச்சுக்க, அது பையை பார்த்தோன்னே ஒரு மாதிரியாக இருக்கும் போல். கடமெல்லாம் அந்த பைக்கு, இந்த வேனு, இந்த மாதிரி சின்ன ஸ்கூல் பிள்ளைலாம் பார்த்துன்னா மிரண்டு ஓடுங்க. அது சும்மா காட்டுக்குள்ளேயே கிடந்ததுனால அப்படியே புதுசாக யாரோ வர மாதிரியே தெரியுமா, அது கண்ணுக்கு என்ன தெரியும் தெரியல, அப்படி மிரண்டு ஓடி போயிருங்க. நம்ம வெள்ளாட அப்படித்தான், இன்றைக்கி அப்படித்தான் ஆளை பார்த்துட்டு மொத்தம் நகரம் பண்ணுறாங்க. நான் ரொம்ப பிடிச்சி பார்த்து ஏற்றுறேன், கரையில் ஏற்றுறேன், ஃபைட்டு இவங்க 2 பேர் ஃபைட்டு. இன்னும் தெனாவட்டே இன்னும் மேயாமல் இருக்க, வந்து அசை போட்டுக்கிருக்கே தெனாவட்டே, உனக்கு இன்னும் பசிக்கலையா, நேற்று சாப்பிட்டது என்ன செமிக்காமல் இருக்குன்னு அசை போட்டுக்கிருக்கா. வந்தோடனே எப்போ பார்த்தாலும் 12 மணிக்கு மேலே தான் மேயிறது. மணி 12 மணி ஆகிப்போச்சு. அப்புறம் அவர் கரடியும் பழுவனும் தாய் பிள்ளையும் இருக்கிற துத்தி கையில் கடிச்சு காலி வந்துட்டாங்க. இன்னும் 2 3 மொட்டுக்கிட்டு தான் இருக்குது, அதையும் காலி வந்துட்டுருவாங்க. நல்லா திங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இதுலேருந்து அப்படி இந்த பருத்தி காடுக்குள்ளெல்லாம் கிடக்கு. இந்த 3 நாள் அங்கிட்ட ஒரு நாள் மாற்றி விட்டேன், நல்லா கடிச்சு காலி வந்துட்டாங்கப்பா. என்னங்க ஒரே இருட்டாக மாறுது வடக்கு பக்கம்லேருந்து. சாரில் எது விழுகுமா எனக்கு தெரிஞ்சு. அந்தளவுக்கு மேப்பிளையும் பார்த்தேன், இடியும்னு சொன்னாப்புல. அந்தளவுக்குலாம் பெருசாக தாக்கம் இருக்காது. கடலுக்குள்ளே தான் புயல் இருக்குது, அதனால் கரைக்கெல்லாம் வராது, கவலைப்பட தேவையில்லை. கொடையை எடுத்து போதில்லைன்னு நானும் இன்றைக்கி அம்பரில் எடுத்து வரல வேறு. அதே மாதிரி தான் ஒரே இருட்டாக தெரிகிறது. 2 மக சின்ன வர ஏற்ற உஷாரா ஓடி போயிடுறாங்க. ஓட்டத்தை பார்த்தீங்களா எப்படி ஓடுறா வச்சா. அவன் அண்ணன் அப்புறம் பரவாயில்ல இரட்டை சொல்லி அவாரியோ என்ன கால் நோண்டுற. அத்தை எங்கே முள் இருக்கான்னு பார்ப்போம். காண எங்கே வந்திருக்கா, உனக்கு நல்லாத்தே இருந்தா நீ ஒருத்தி தான். காண இல்லைங்கிட்ட முள் தான் குத்திருக்கும் போல். ஒன்றும் செய்யாது, பயப்படாத, ஒன்றும் செய்யாது. இந்த துத்திக்குள்ளே போகிறத பார்த்தா அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிற மாதிரியா இருக்குது. இவ்வளோ நல்லா உள்ள நல்லா அரிசிக்குள்ளே செஞ்சுட்டு இருக்குது. எவனும் அதாவது குனிஞ்சு தலை வணங்கிறது கிடையாது. ஆனால் 1 2 ஆடுகள் குனிஞ்சு தின்னுது. செம்பரிலாம் உள்ளே விட்டோம்ச்சுக்க அப்படி இருக்குங்க. நல்லா அப்படியே அரிசிக்குள்ளையாக இருக்குது. பாருங்க எல்லாம் அரிசிக்குள்ளே தாங்க. செம்பரிக்கு ஏற்ற நல்லா மேட்செல்லாம் இருக்குது. இந்த வெள்ளாடுகள் தான் ஒன்று சிறுவாடெலாம் தின்றாங்க. இவர் அப்படி குனிஞ்சு தின்னுங்கடா. அந்த குள்ளையில் உருண்டை ஒட்டு புள்ளிக்குள்ளே இல்லைன்னா திங்கலாம். நான் கையில் இப்படி கொடுக்குறேன், தின்னுவீங்க, நல்லா வருவீங்க, தின்னுவீங்களாம். நேராக போனால் அந்த பக்கம் போகிறது, அந்த ஊர் நீத்தான் போகிறாங்க. ஆகா ரொம்ப நாள் கழிச்சு உள்ள ஒரு தண்ணி போல இருக்குது. அது நல்லாத்தான் இருக்குங்க, நல்லா மண்ணு ஊட்டாப்தான் இருக்குது, அழுகாமல் இருக்குது. யார் கொடுக்கலாம் அந்த வரவர் நம்ம தாய் கல்வி கைப்பால். பார்த்துட்டா பைபிள் எடுக்கும்போதே பார்த்துட்டா வச்சியா அத்தை அங்கே வரும் சண்டை ஓட்டுவா. வரேன் தர்றேன் வித்யா இப்படி கடிக்கிற பற்றி கரிச்சு கடிக்கிறா. கடிக்கிறத ஸ்பெஷலிஸ்ட்டு. தின்றுறேன் அப்படி தின்று பரவாயில்ல. திண்டா உனக்கு எப்படியோ ஒன்று கிடச்சா கட்டி கொடுக்குறேன். கூட மகன் வரேன். எம்புட்டு பருத்தி இலை இருந்துச்சு. ஒரு இலோடாமா செம்பரி ஆடு வெள்ளாடு எல்லாமே இருந்துச்சு. வெறும் குச்சி மாறு தான் நிற்கிது. மறுபடியும் மழை பெஞ்சு திருப்பி தழுக்கும். இருந்தாலும் தான் ஒன்று காஞ்ச பிள்ளை கடிக்கிறாங்க என்கிட்ட. ஒத்த இலையாக கடிக்கிட்டோம். ஒவ்வொருத்தரும் ஒரு 5 இலை பருத்தி இலை திண்டு நல்லா இருக்குன்னு பார்த்தேன். அந்த கழிச்சலுக்கு திரும்பி கம்மா பக்கம் போயிட்டாங்க. அதிசயமாக இருக்குது. போயிட்டாங்க, வந்த இடத்துக்கு திரும்பிட்டாங்க. என்னமோ அவங்களே திரும்பிட்டாங்களே. என்னங்க மறுபடியும் பருத்தி காடு திரும்பிட்டாங்க. அங்கே போனாங்க திருப்பி யூட்டன் போட்டு திரும்பிட்டாங்க. நீங்கள் நெட்டாக அந்த வயக்காடு தான் போவாங்க. நம்ம இது மறைக்கின்றாங்க, ஒரு முட்டை கிணறு இருக்குது, அது கிழக்க இல்லை நல்லா கொடிவெடியாக இருக்குது. இதிலே திங்க விடணும். கரெக்டாக இது வரைக்கும் தொழில் அடிச்சாங்க. நம்ம கடைசியாக பார்க்கும்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தண்ணி பாஞ்சிக்கிருந்துச்சு. இப்போ தொழில் அடித்து இந்த நடாமல் இருக்கு நட்டுருவாங்க நினைக்கிறேன். இந்த 4 குண்டும் தடியாத்தான் தண்ணி வடிஞ்சு வருங்க. தடியாத்தான் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது இந்த பக்கம். ஏன்னா தண்ணியை மழை வெட்டி விடுவாங்க கொஞ்சமாக. இந்த நடலில் வேறு இங்கிட்டு பசங்களை இருந்தால் அது வரைக்கும் அங்கிட்டு கடத்தி போகணும். சொல்லி முடிய பின்னாடி வந்துட்டு அவர் நண்டு நண்டு இப்போ தான் நடந்துக்கிறீங்க. இந்த கோரைக்காக திருப்பி மறுபடியும் ஐசி வார்டு போகிறேன். முத்தலகு சொன்னால் கேளு முத்தலகு. இந்த பக்கம் வராதுங்க மாதிரி ஈரம். இதுக்காங்கிட்டு அப்படியே யூட்டனை போட்டு திரும்பிடு.
அதுக்குள்ளே மேய்க்க நல்லா வாய் கட்டுற கோரை இருக்குது, இங்கிட்டே தெரிய வைப்போம். இன்னும் பெரிய ஜீவராசிகள் யாரும் வரல. ஒரு 10 பேர் அங்கிட்டு இருக்காங்க. அந்த மரத்தை போயின்னு பார்க்குறாங்க, அவங்களும் வந்துட்டாங்க. அவ்வளோதான், கோரையை பார்த்தோன்னே வந்துட்டாங்கப்பா. கோரைக்கு இன்னும் உசுறு ஒரு ரொம்ப நாள் சில கோரையை நம்ம காமிக்காமல் வயக்காடு எங்கே இருக்குன்னு நம்ம போய் விடுதோம். அந்த திருத வேப்பமரம், அந்த தென்னை மரம்லாம் அங்கே தான் போய் விடுவோம். அரிசி உடலாம் அங்கே தின்றது. அந்த ஏரியா பக்கம் போயே ரொம்ப நாள் ஆச்சு. மறந்துட வேண்டிதான் தை மாதம் வரைக்கும். எப்படி ஒரு வரப்பு எப்படி வச்சிங்களா, இன்னும் நினைஞ்சு வரப்போ உயர்த்தணுங்க. இந்த கடைசி வரப்பெல்லாம் அப்பு வரப்பு கட்டியிருக்காங்க. அந்த புல் எடுத்து மேலே போட்டு. ஆனால் இன்னும் இந்த அளவு ஹைட் வரணும். அப்போ தான் தண்ணி வெளியேறாமல் கம்மாக்குள்ளே வராமல் இருக்கும். தண்ணி அந்த கொட்டினாத்தான் உங்களுக்கு நெல்லுக்கெல்லாம் தண்ணி தேங்கிட்டே நிற்கும். இன்னும் வரப்பு என்ன தெரிஞ்சு உயர்த்தினா செம்மையாக இருக்குங்க. அப்படியே தண்ணியெல்லாம் வெளியேறாமல் உள்ளே நிற்கும். வரப்பெல்லாம் வெட்டி ரெட்டியாக இருக்குது. அப்படியே நடுறதான் அடுத்து அப்படியே நடுற வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இன்றைக்குள்ளே நட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். டெய்லி இங்கிட்டு தானே வருவோம். வரப்பு எந்த அளவுக்கு நல்லா உயரமாக இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா ஈல்டு கிடைக்குங்க. நம்ம இடத்துல வரப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மக்காச்சோரத்தில் ரொம்ப மோசமாக கிடக்கு. அதெல்லாம் என்றைக்கு வெட்டி எடுக்க போகிறோன்னு தெரில. இல்லாட்டி நல்லா ட்ராக்டரை கூப்பிட்டுச்சு அழகாக அதை செதுக்கி இன்னும் கொஞ்சம் ஹைட்டு ஏற்றிருக்கோம். இன்னும் ஒரு பக்கம் ஹைட் ஏற்றாமல் இருக்குது. தண்ணி எப்படியோ அந்த உரம் போடுறது வெளியேறி போயிடும். அதனால் இன்னும் ஒரு பக்கம் இந்த வெயில் காலத்தில் அதெல்லாம் செய்ய முடியும். நல்லா திருசா நல்லா குச்சி புல் அவனுக்கு தேவையான கொடி கீடி எல்லாம் கிடக்க முட்டாண்டா முட்ட ஆரம்பிச்சா வரிக்குதுற. நீ பண்ணுற வேலையெல்லாம் இருக்கலாம் முட்டிக்கிருக்க. நல்லா திருசா மனம் முட்டிவிட்டா வகுத்துல பாவத்தை பாட்டுக்கு ரொம்ப ஓரம் போய்க்கிருக்கா. உனக்கு ஒரு அடி மூக்கி உச்சியில் அடி கொடுத்தா தான் அவனுக்கு அடங்குவா. சென்னையாக இருக்கான்னு பார்க்குறீங்க, ரொம்ப பாவமாக இருக்குது. நானும் அடி கூடாது பயில பாவம்னு பார்த்தா சென்னையாக இருக்கானுன்ற ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க. இவளுக்கு ஒரு வேப்பம் குச்சி வச்சு இந்த குச்சி அடிக்க வேணாம், ஒரு வேப்பம் குச்சி வச்சு காலில் ஒரு அடியை போட்டால் தெரிஞ்சிடும். அந்த முட்டும் போது அடிக்கணும், அப்போ தான் ஏன் அடிக்கிறான்னு தெரியும். சும்மா சாதாரண அடிச்சோன்னா அப்புறம் நம்மளை விற்க ஆரம்பிச்சிருவா. முட்டும் போது நம்ம அரட்டி அடித்தோம்னா அப்போ தான் பயம் வரும். ரொம்ப முட்ட ஆரம்பிச்சிடாங்க. இப்படியே முட்டினாண்டா சேனா குட்டியை தாக்க ஆரம்பிச்சிருவா. வரிக்கோதரைக்கு அடுத்து அவளை உத்து பார்க்கணும். கடி அப்படி கரிச்சுன்னு அப்படி கடி நல்லா இந்த இன்னொன்று சிதக்குண்ணே நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருக்கோல. நல்லா கருப்பே எல்லாம் கடிக்கிறாங்க, நீ வேடிக்கை பார்க்குற. எங்கிட்ட இருக்கடி குட்டியம்மா மகளே, எங்கிட்ட கத்தி போகிறா. அங்கிட்ட இருந்து முழுக்க வந்துட்டாலும் தெரியல. மற்ற ஆளுகளை அதுக்குள்ளே தான் மெய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரிய மாட்டேங்குதுங்க. நானே குத்து மொய்ப்பாக தான் போகிறேன். என்கிட்ட கீழே மட்டும் பார்த்துக்கிட்டே போனுங்க. எல்லாம் ஒரே க்ரீன் கலரில் இருக்குது. வாங்க எங்கிட்ட வாங்க. அவங்க எல்லாம் கம்மா பக்கம் வந்துட்டாங்க. அவங்க வந்து 1/2 மணி நேரம் ஆகிப்போச்சு. நீ எங்கிட்ட இருந்த அம்மியா முடியா வா எல்லோரும் வாங்கடா. நேரம் தான் கம்மா பக்கம் திரும்பிட்டாங்க. நேற்று போன இடத்துல இல்லை என்னத்தை ஊற்று பார்க்குறேன். சிட்டுப்பிள்ளை அத்து திண்டி சார பாம்பு. என்னங்கடா திண்டி சார பாம்பு இந்த ஊது இருக்குது. இந்த ஊதாங்க பயன் நல்ல வேலை பார்த்தப்போ இந்த ஊதாங்க. ஏய் சார பாம்பு போய்க்கிருக்கேன். இந்த ஊது என்ன விதத்தில் போயிடுச்சு, சரியான பாம்பு. இந்த ஊதுங்க தேடியாத்தான். நீசா நீ பாட்டுக்கு அசால்ட்டாக போய்க்கிருக்க. நல்ல வேலை இப்போ விவரமாக போய் சிட்டுப்பிள்ளை பார்த்தா அது பாட்டு தனியாக போகுதுந்தா அந்த அதுக்குள்ளே போகுது. இன்னும் அதுக்குள்ளே அங்கே இருக்குது சரியான மஞ்சள் சாருங்க. ஒரு தடவை கரடி நம்ம அம்மா பக்கத்தில் பார்த்தா ஒரு பியூர் மஞ்சள், எந்த வித வரம்பில்ல சாரை தான். நான் அது பாடு பையாப்பில் போகுது. இப்படி சிட்டுப்பில் பார்த்துட்டா அது சவுண்டை அப்போ கேட்டவொடனே நின்றுக்கிட்டா உருங்கி. நான் அதான் சரி என்னடா உத்து பார்க்குறேன்னு பார்த்தேன். என்னன்னு தெரியல. இந்த ஒரு வாரம் நானும் இந்த யூடியூப் லீவ் விட்டதுலேருந்து 3 நாள் பாம்பாக பார்த்துல்றேன். இவரு சார பாம்பாக பார்க்குறேன். இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட எங்கன்னா பார்த்தாலும் பாம்பாக தான் தெரியுது. நைட்டு தூங்கும்போது கூட கனவு கூட பாம்பு கூட வருதுங்க. மொத்தம் தூங்க விட பாட்டுக்குது. இதுதான் தெரியல. ரெட்டை சொல்லி அங்கிட்டு போகாத, அது அங்கிட்டு தான் வருந்தா. அந்த முள்ளுக்குள்ளே படுத்து கிடக்கு. அது வாடி கிடக்கட்டும். நம்ம அங்கிட்டு போய் போடியா வா. திரும்பத்தா ரெட்டை சொல்லி இங்கிட்டு வா இங்கிட்டு வந்தா அங்கிட்டு போகாத. அங்கிட்ட ஸ்னேக் பாபு போகிறாப்புல எதுக்கு நமக்கு. இங்கிட்டு வாங்க. 2 இலையை தின்னுங்க. இந்த முத்தலகு திருப்பி அங்கே தான் போவா. எங்கே பாம்பு இருக்கோ அங்கே தான் போய் வீம்புக்கு நம்ம போய் நிற்கிறது. அது வாடி போகிறத எங்கே வர ஓடு. இங்கிட்டிருந்து இந்த மரத்துலேருந்து ஏறி வச்சான்னு தெரிலங்க. பொந்துக்கு இருக்கா தெரிலங்க. இது இருக்கான்னு தெரில. எங்கிட்ட என்ன சத்தம் கேட்குது சடந்து. இப்படி தான் போகுது போல். திரும்ப அங்கிட்டு செங்கத்தை கலங்கிறாங்கிட்டு மரத்து மரத்தில் நல்ல பாம்பு இருக்கான்னு தெரில. சார பாம்பு இருந்தால் நல்ல பாம்பு இருக்கும். நடுறா செங்கத்தை கலடா ஊற 2 பேரும் ஒன்று செஞ்சுட்டீங்க போலப்பா. பலூன் மகளும் பலூன் பேத்தியும் வேறு நம்ம ஸ்கைபால் மகனும் பரவாயில்ல. அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. பாட்டு தனியாக வெய்கிறாங்க. அம்மா கண்டுக்கல, யாரும் கண்டுக்கல. வெளியே மறந்துட்டான். அவனுக்கு தேவை நிறைஞ்சா போகுதுன்னு நினச்சான். சரி நண்பர்களே, எங்கேயாவது ஒரு இடத்துல நான் போய் லஞ்சை முடிக்கணும். சாப்பிட வேண்டியதான். நீங்களும் நைட்டு வீடியோ பார்த்து கொண்டிருக்கல் சாப்பிடுங்க. சாப்பிடாதுங்க சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ பாருங்கள். இல்லை சாப்பிட்டு முடிச்சவங்க வீடியோ பாருங்கப்பா. போய் சாப்பிடுவோம். பார்த்தா நல்லா அமைதியாக இருக்காங்கப்பா. ஒருத்தி வார அவர் டிஃபன் சத்தம் கேட்டுருச்சு. டிஃபன் திறக்கிற சத்தம் கேட்டு பறந்துக்கிட்டு வர்றா. என்ன சத்தம் கேட்டுச்சா? நான் சாப்பிட்டு முடிச்சு முன்னாடி வர்றேன். சாப்பிட்டேன். வந்து பார்க்குறான். இதுக்குள்ளே சாப்பிட்டானா? யாத்தே மிஸ் பண்ணிட்டேன் போல். இங்கிட்டு ஒரு கோது வாத்தே கையை வந்து பார்க்க காலம் வந்து பார்க்க. இங்கிட்டு வா, எனக்காவது ஒரு நான் முறுக்கு தான் தர்றேன். இங்கிட்டு வந்து சோறு தான் கிடைக்கல. நெத்தாக தட்டி விட்றேன். 2-3 நெத்து நல்லா கிடக்கு. அதவா திண்டு போட்டேன். பையன் கையில் விழுது ஒரு இல்லாட்டி ஏமாந்து போயிடுவா. அடுத்து பழுன்னு ஒம்பளுத்துட்டா. சும்மா இருக்க மாட்டேன்றா பாருங்கள். அப்படியே நான் நிப்பாட்டிட்டா. இப்போ பாரு பின்னாடியே போகிறது. அது எங்கே வராலோ இப்போ இவ்வளோ பிடிச்சி அடித்து நம்ம பெரிய லைனில் நடக்குது. சட்டையை பார்த்தியா? ரொம்ப கொழுப்பு கூடி போச்சே. பண்ண மரம்
வாட் ஆர் யூ டூயிங்? நல்லா உருண்டு கொடுத்துருக்கியா? இல்லை மேற்க போங்க, கொடி கடி அடிப்போம். ஓகே, வெயில் இப்போ தாங்க நல்லா உரைச்சி அடிக்குது. வெயில் அடிக்க இப்போ தான் மேய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த வீட்டு போட்டத்தில் நல்லா மேயிடுவாங்க. நம்ம கொஞ்சம் காலை பார்த்து வைப்போம். எந்த பக்கம் வச்சாலும் ஒரே கலர் மஞ்சள் கலராக தான் இருக்குன்னு தெரில. சாரப்பாம்பு பார்த்தது. வரா. காதில் மாடிச்சா இரு. இரு வர இப்போ மட்டும் ஊர்ரா எங்கிட்டா காலத்தை மாட்டி நல்லா இந்த முள்ளுக்குள்ளே மாட்டி இந்த முள்ளை காது மாட்டிக்கிச்சு வயலுக்கு. என் கையெல்லாம் கிளிக்க விட்டுட்டியா? தென்னை விட்டு பார்க்குறேன் என்ன செய்யறாண்டு. காதில் மாட்டி போடா, அப்படி சுற்றி போடா. எங்கிட்ட மாட்டிக்கிச்சு. நான் கூட நாய் வந்துருச்சோ அப்படின்னு நான் நினச்சேன். என்னடா கடிச்சு பிடிச்சோ கத்துறாண்டு. நம்ம ஸ்கைப்பால் மகன்டா. வா எல்லா ஆடும் ஓடி போச்சுக்க. எங்கிட்டு போச்சு வா எல்லா ஆடும் ஓடி போச்சுக்க. இவங்க கத்துறோன்னு நாய் நினச்சி பழைய நாவத்துக்கு ஸ்கைப்பால் கடிச்சில அந்த மாதிரி தான். வாடா எங்கிட்ட இருக்கா இந்தா வா இந்த 2 இருக்காங்களா நான் நிற்கிறாங்க. வாடா நல்லா ரத்தம் வந்துச்சு. கிழிச்சு பிடிச்சாங்களா? நீங்கள் என்ன உசுரை கொடுத்து ஓடியான்ட்டீங்களா? இந்த ஓட்ட வரி ஓடியான்ட்டீங்க. நல்லா வருவீங்க. உசுறு ரொம்ப போச்சுங்க. இங்கே காதை காட்டுற அசை ரொம்ப விற்கா போச்சுங்க. நல்லா கிழிச்சு ரத்தம் வந்துருச்சுங்க. இங்கே தோலை விரிச்சு போச்சுங்க. நல்லா ரத்தம் வருதுங்க. அப்படியே இது பார்த்தீங்கன்னா காது போய் லைட்டாக அந்த இது பார்த்து மஞ்சள் லைட்டாக வச்சு ஒன்று வளங்க. ரத்தம் நிற்க மாட்டேங்குது. இப்படி தான் ஏற்கனவே சீமக்காரில் அந்த முள் இப்படி தான் நிறைய சிக்குச்சு. இது கொஞ்சம் சிக்கனியா நீயெல்லாம் கூட மேலே மேய்ச்சிக்கிட்ட நீயே நெத்தி போட்டு அப்புறம் இன்னொருத்தி யாராக இருந்தால் நீசா இந்த புள்ளிமானு ஓடிட்டாங்க விழுந்தடிச்சு. அடியில் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறேன். அவங்க அம்மா கண்டுக்கிற மாட்டேன்றான். ஸ்கைப்பால் நீலாம் முதல்ல விழுந்தடிச்சு வர உன் மகன் கத்தினான்னு தெரில. அவன் தொண்டை கட்டிக்கிச்சு கத்த முடியல பைய உள்ள வேற. இந்த தேர்றி அவங்க அம்மா இந்த அங்கிட்டோட அந்த இருக்கா அப்புறம் அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறியா? காது வலிக்குது. வந்து அப்போ தான் பார்க்குறான். என்னண்டு பாருந்தா பார்க்குறேன். இதுக்குமா இந்த ரத்தத்தை அவன் நக்குனான்னா புண்ணு ஆறும். இப்படி தான் நக்கி விடுவா. சின்ன பிள்ளையில அந்த காதில் உண்ணி இருந்தாலும் எடுத்து விடுவா. இப்போ தான் பார்க்குறா. பார்த்துட்டா நக்கி விட்டா சரியாக போகும். ஆடு நாயெல்லாம் தன்னோட புண்ணவே அப்படியே அதை நாக்க வச்சு நக்குச்சுன்னா அது கொஞ்சம் புண்ணு ஆறும்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட பார்க்குற வலிக்குதுன்னு அவனும் கத்துறியான். இல்லை கத்தில் புட்டி போட்டு கோச்சு இந்த ஒன்று விட்றாங்க. எதில் கத்துறேன் நான் ஒன்றும் உளுந்தொடிச்சு நான் முன்னுக்குள்ள ஊடுறேன். எங்கிட்ட நாரி குட்டியை பிடிச்சி பிடிச்சா நாய் பிடிச்சி பிடிச்சான்னு பார்க்குறேன். நல்லா சுற்றிக்கிட்டேன். எப்படி சுற்றுச்சுன்னு தெரியலங்க. கண்ணுமே எப்படி சுற்றினா நம்ம கிரேசி சுற்றினா அவங்களுக்கு நான் அவனுக்கு தெரியும். அந்த மாதிரி நல்லா சுற்றிக்கிச்சு. நல்லா 1 நிமிஷம் ஆச்சுங்க நான் எடுக்கிறவங்களே. இவன் தொல்லை பாதி கிழிச்சு வச்சு காது நல்லா கிழிச்சுச்சு. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. என்ன படுத்துட்டீங்க? இவன் இன்னும் பையன் மலை ஏற்பாடு நல்லா இருக்கா? நல்லா வருப்பேன். யார் துவைக்கிறது நானா? ஏற்கனவே பையெல்லாம் கிழிச்சு வச்சுட்டாங்க. என்னடா நீ ஏன்டா வர்ற? போடா போய் எல்லாம் மீறாங்க போடா. ஜூலியம்மா கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டிங்கன்னா பையன் எடுத்துருவேன். இந்த ஒன்றை வச்சு தான் ஓட்டிக்கிறேன் பையன். அது எப்படி ஏழை ஏறி ஜம்முன்னு படுத்துட்டு அப்படியே எடுத்துடுறி. பை வைக்க இப்படி இருக்குது. இதை வச்சு ஓட்டணா இந்த அதுக்கு மேலே நல்லா வருவீங்க. வர்றவங்களாம் இந்த பை தாண்டா குடி வைக்கிறீங்க. தள்ளிக்க. இதை வச்சு இன்னும் நான் பிள்ளை பேரம் பற்றி வரைக்கும் இந்த பையை வச்சு ஓட்டிடலான்னு பார்க்குறேன். நீங்கள் அதுக்குள்ளே கிழிச்சிருங்க இவ்வளோ. வாங்க எந்திரிங்க. மேய் ஒன்றும் கொஞ்சம் நேரம் பண்ண முறான். நீலாம் முதல்ல ஓடுற உசுறு மேலே மட்டும் ஆசை கவிச்சம் முளைச்சிட்டு இவ்வளோ அப்புறம் மகனை கூட்டுக்கு ஓடுறா. இப்போ ஓடுறத பார்த்து புளிய மரம் அவள் ஓடுறவங்க அக்கா மாற்று வீட்டில் ஓடுறாங்கப்பா. ரொம்ப உசுரமா பரவாயில்ல பொழைச்சிக்கிறீங்க. நான் வீங்கி ஓடுறத பார்க்குறதா இப்போ கத்துறத பார்க்குறதா? நான் நல்லா எனக்கு ஒரு நிமிஷம் என்னடா திக்குண்டா ஆகுது. என்னமோ ஆகி போச்சா நான் பார்க்குறேன். வலிக்குதுன்னு கத்துனியான். இருந்தாலும் இந்த வெயில் அடிக்கிறனால லைட்டாக எரியுது போல். அந்த துத்தியில் வச்சு லைட்டாக தொடச்சி விட்டேன். அந்த ரத்தம் நின்றுச்சு. வீட்டில் அந்த நம்ம ஸ்கைப்பாலுக்கு நாய்க்கு கடிச்சோம்னா ஒரு மருந்து அந்த மருந்து இருக்குது. அதை லைட்டாக தொட்டு வச்சுட்டோம்னா புண்ணு நல்லா கேட்கும். செலை வைக்காமல் இருக்கும். நினச்சி சாறுகள் விழுந்தாத்தான் பிரச்சனை. சாரில் விழுகிற சான்ஸ் இல்லை. வலிக்குடா நல்லா படுத்துட்டியான். ஒன்றுஞ்சி அது அந்த காது தாங்க நினைச்சி ரத்தம் நின்றுச்சு. ஒன்றுஞ்சி அது போய் மருந்து தடவை கொடுப்போம். பையன் உள்ள நீ கத்தில் இருக்கிறதெல்லாம் ஓடி போயிட்டாங்க. பரவாயில்ல. நான் கூட என்னமோ நினச்சேன். ரொம்ப பெரிய காயம் இல்லைங்க, சின்ன காயம் தான். அந்த ரத்தம் அப்படியே வடிஞ்சு வந்திருந்தா ரொம்ப தப்புச்சு. ரொம்ப காட்டக்கூடாது. காட்டினா யூடியூப்பில் ஏதோ ப்ராப்ளத்தை கட்டி விட்ருவாங்க. அதனால் இது ரத்தத்தை எதுவும் காட்டக்கூடாதுன்னு வாங்க. சரி படு. கொஞ்சம் வலிக்கு அப்படித்தான் இருக்கும். வெயில்லாம் சரி நண்பர்களே அவன் பேசாமல் படுத்துட்டான். அவனுக்கும் கொஞ்சம் வெயில்னால எரியுது போல். ஆடுகளை கொஞ்சம் சும்மா வெளியேற ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் போய் வீடுகளை அடைக்க நான் அப்புறம் மருந்து போகிறதுக்கு சரியாக போகும். இந்த லைட்டாக அந்த மோடம் போடுறதுனால 2 நாள் கொசு கடிக்குது. பனி விழுகாமல் நல்லா கொசு கடிக்காமல் இருந்துச்சுக்க. நேற்று தான் கொஞ்சம் கொசு. இன்றைக்கி வெயில் அடிக்கிறனால கொசு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ இதோட ஒன்று பாடிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சவங்க அப்படியே போட்டு லைக்கை தேடிட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை என்ன சந்திக்குவா. அது வரைக்கும் நான் உங்கள் வைரம். வீடியோவை பார்க்க நீங்கள் குழு தொலைக்காட்சியில் யூடியூப் தளத்தில் பார்க்கும். டாடா பாய் நண்பர்களே.